ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA 3F தாஸ்டே ABAC BC பார்க்க போகிறோம். ஸோ சம்டைம் ஹிட் ஆகும், சில நேரம் ஃபெயில்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஜான்சஸ் தான். ஸோ தாஸ்டே 28/3/2019 பார்ப்போம். ஸோ இதோ நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ x ஈக்குவல் டு 2 4 5 7 3 6 9 1 8 0 1 1. ஸோ நண்பா, இது நம்மளுடைய ப்ளஸ் வேல்யூ, இது நம்மளுடைய மைனஸ் வேல்யூ, இது நம்மளுடைய பெருக்கல் வேல்யூ, இது நம்மளுடைய வகுத்தல் வேல்யூ. ஸோ இதுதான் நண்பா வேல்யூ. ஸோ நம்ம ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 2 4 5 7 ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் இது வரைக்கும் அதை இதில் இந்த விஷயத்தில் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஒரு நம்பர் கண்டிப்பாக இதில் வந்துடும். ஸோ டபுள் ட்ரிபிள்னா மட்டும் மிஸ் ஆகும், மற்றபடி டச்சு 2 4 5 7 மிஸ் ஆகாது. நான் இது வரைக்கும் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இந்த தடவை நம்மளுடைய x0 வேல்யூ வந்து 4 7 நிற்கிது நண்பா. இந்த தடவை 2 நம்பர் காட்டுது. ஸோ x0 வேல்யூ வந்து 4 அல்லது 7க்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தோம்னா நான் எப்போவுமே சரி, இதுதான் நம்ம மெத்தடு. இதுலேருந்து பிரித்து எடுக்கிற ஆள் பிரித்து எடுத்துக்கோங்க, வேறு மாதிரி எடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த x0 வச்சு தான் நான் எடுப்பேன் எப்போதுமே சரி, ஹிட்டாக இருந்தாலும் சரி ஃபெயில்ட் ஆனாலும் சரி. ஸோ முக்கியமாக சொல்லிடுறேன் நண்பா, இது எல்லாமே சான்சஸ் தான். ஸோ நான் 4 7 வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 6 தான் சான்ஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது நண்பா நம்மளுக்கு வந்து, அதாவது இதை நான் பிரிச்சுக்கிறேன் ஒரு தடவை. சிங்கிள் அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சிங்கிளில் 4க்கும் 7க்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள, அதாவது ஓல்டு மெத்தட் கால்குலேஷனில் ஓல்டு மெத்தடில் 7 6 கொடுத்துருக்கிறதுனால இந்த தடவை நான் வந்து 7 காமன் ஆக்கிட்டு 4 6 பெருசாக மாத்துறேன். ஸோ 4 6 பெயர்ஸு. ஸோ அது போக 7. ஸோ 7 வந்து 1 ஜாயின் பண்ணுறேன். ஸோ 7 1. ஏன் சொல்கிறேன்னா நண்பா, இந்த தடவை வகுத்தல்ல டபுள் 1 இருக்குது. ஸோ சொல்ல போனேன்டா டபுள் 1 கூட மெகா சான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு தான் நண்பா, ஏன்னா இதில் டபுள் 1 காட்டியிருக்கிறதுனால 1 கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு இன்டு மார்க் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த தடவை டபுள் 1 காட்டியிருக்கு. அது போக நம்மளோட கால்குலேஷனில் ஏற்கனவே பெருக்கல்ல ஒரு 1 இருக்குது. ஸோ 1 கூட சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால 1 வந்து நான் 7 1 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 7 1க்கு அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது போக இந்த மெத்தட் படி இன்னும் 2 பெயர்ஸ் சேர்த்துருக்கேன். அதாவது 9 to 5 3 9 to 5 3 சேர்த்துருக்கேன் நண்பா. ஸோ இதை பிரித்து எடுத்தோம்னா, அதாவது ஏபி ஏசி அல்லது பிசியை மாத்திரம்னா, ஏன்னா இந்த கால்குலேஷனோட வேல்யூவே நம்ம வந்து ஏபி ஏசி பிசி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் பிரித்தோம்னா நான் வந்து ஏசி, அதாவது ஏசியை பொறுத்தவரை 6 4 அல்லது ஏசியை பொறுத்தவரை 5 3. ஸோ பிசியை பொறுத்தவரை 9 to 7 1. ஸோ இதான் நண்பா சான்சஸாக இருக்கு. ஸோ ஒருவேளை சப்போஸ், அதாவது கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 1க்கு அதிகப்படியாக இருக்கு நண்பா. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 வந்து டபுள் 1க்கு சான்சஸ் இருக்கு நண்பா. ஏன்னா நம்மளுக்கு வகுத்தல்ல இந்த தடவை டபுள் 1 கிடைச்சிருக்கிறதுனால நான் அதை 1ஐயும் கொஞ்சம் கேப் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நண்பா சான்சஸ் தான். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ஃபைனல் கால்குலேஷனு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. சில நேரத்துக்கு ஹிட் ஆகும், சில நேரத்துக்கு ஃபெயில்ட் ஆகும் நண்பா. யாரும் கம்பல்சரி கிடையாது நண்பா. ஃப்ரீ டிப்ஸ் தான், ஃப்ரீ சான்ஸ் தான் நண்பா. Okay Nanba, thanks for watching.